பேப்பர்ல எங்களோட போட்டோ வந்தது. டாக்டர் சிவா ஜெயிலுக்கு போனது. அதோட இவரை எம்டி ட்ரஸ்டி பொசிஷன்ல இருந்து விலக்குனது. டாக்டர் சிவா மெயின் ட்ரஸ்டி போஸ்டை ரிசைன் பண்ணணும். இதெல்லாம் ஒருத்தங்க நல்லா பிளான் பண்ணி செஞ்ச சதி. ஆமா சக்தி, we all know. இதெல்லாமே அந்த மந்திரி செஞ்ச வேலை தான். அந்த மந்திரி இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு தான். ஆனா அவரு வெறும் பகடக்காய் தான். உண்மையா சதி பண்ணது வேற ஒருத்தங்க. யார் அது? சீக்கிரம் சொல்ற. அங்கிள், நான் பாட்டுக்கு அப்படியே சொல்லிட்டேன்னா நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீங்க. அண்ட் அட்வான்ஸா சாரி டாக்டர் சிவா. உங்களுக்கு அவங்களோட பேரு தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா அந்த நபர் இந்த பார்ட்டியில இருக்காங்க. இந்த சக்தி இவ்வளவு கான்பிடென்டா இருக்காளே, ஒருவேளை இவ என்ன மாட்டி விட்டுற போறா. இதுதான் அவங்களோட சதி. நாங்க நிரபராதி நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம். இந்தாங்க டாக்டர் சிவா, வீடியோவை ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு எல்லா உண்மையும் தெளிவா தெரிஞ்சிருக்கும். என்ன ரூம்ல யார் அடைச்சாங்களோ அவங்களோட முகம் கூட இதுல தெளிவா பதிவாயிருக்கு. இவங்க தான் நம்மளோட போட்டோவை பிரஸ்ல லீக் பண்ணுது. ஓ, இந்த சக்தி உண்மையாவே அம்மாவுடைய முகத்திலே கிழிச்சிட போறான். இல்ல இப்படி நடக்க நான் விடவே கூடாது. ஆனா எப்படி இதை நான் தடுப்பேன்? சக்தி, டாக்டர் சிவா, நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்களா? யார் அது? சீக்கிரம் சொல்லு. சக்தி, இதுல எந்த வீடியோவும் இல்ல. உன்னோட மீடியா ஃபோல்டர் ஃபுல்லா எம்டியா இருக்கு. எந்த போட்டோவும் இல்ல, எந்த வீடியோவும் இல்ல. இது எப்படி எம்டி ஆச்சு? ஏன் வீட்டுக்கே வந்து என்னோட பார்ட்டியில ஏன் முகத்திரையே கிழிக்கணும்னு நினைச்சியா நீ? உன் வாழ்க்கைய விட்டே உன் சந்தோஷங்களை ஒரே அடியா டெலிட் பண்ணிட வேண்டினா பெர்மனன்ட்லி.
அதுவும் உனக்கு தெரியாம. என்ன நம்புங்க டாக்டர் சிவா, ரெக்கார்டிங் இதுல தான் இருந்தது. அந்த வீடியோஸ மட்டும் கிடையாது, நான் உன் வாழ்க்கைய விட்டு எல்லா சந்தோஷங்களையும் எல்லா கனவுகளையும் மாயமாக்கிடுவேன். இந்த உலகம் உருண்ட ஒவ்வொரு பாவத்துக்கும் டபுள் ரோல் இருக்கு. பாவம் இந்த பொண்ணு. இந்த மந்திராவுக்கு ஒரு கண்ணுல பல கண்ணு இருக்குன்றது இவளுக்கு தெரியாது போல. இதுதான் மந்திராணியோட மேஜிக். நின்ன இடத்துல இருந்து என்ன வேணா மாயமாக்குவாங்க. எல்லாம் எங்க போச்சு? ஆனா இந்த ஃபைல் எப்படி டெலீட் பண்ணாங்க? அது சக்தி கிட்ட தானே இருந்தது. என்னப்பா அது? நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கறேன். டாக்டர் சிவா, நீங்க என்ன நம்புங்க. என் போன்ல அந்த வீடியோஸ் இருந்துச்சு. ஆனா எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. என்னோட பகடக்காய் வந்துட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க போன் இங்க இருக்கு. தேங்க் யூ. வேலை முடிஞ்சதுமா? வெல்டன் கௌரி, முறையா நீ என்னோட பொண்ணுன்றதை இன்னைக்கு நிரூபிச்சுட்ட. அப்படின்னா இதெல்லாம் அவதான் டெலீட் பண்ணாடா? சக்தி, எங்க அந்த ப்ரூஃப்? சிவா இப்ப ரிசைன் பண்ணி தான் ஆகணும். மாமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த பொண்ணு சும்மாவே விளையாடிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சிவாக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான். ஆனா பாவம் சிவா, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப அப்பாவியா இருக்கான். இவ செய்யற தந்திரம் எதுவும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை உங்களுடைய ஃபேமிலி ட்ராமா முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் எந்த வேலைக்காக வந்தோமோ இப்போ அந்த வேலையை பார்க்கலாமா? ஆமாம் ஆமாம், டாக்டர் சிவாவோட ரெசிக்னேஷன் அண்ட் ஒஃபிஷியல் ஹேண்ட் ஓவர்ஸோட ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அங்க என்ன பாக்குற சிவா? நீ சொன்னதால இந்த பொண்ணுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா இவளால எதையும் ப்ரூவ் பண்ண முடியல. இப்ப நீ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி தான் ஆகணும். நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரொம்ப அப்செட் பண்ண முடியாது. என்ன எவ்வளவு திட்டினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, ஆனா உங்களை அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண விட மாட்டேன். பாத்தீங்களா, வெக்கம் கெட்டவளா இருக்கா. மாமா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க வாங்க மாமா. நம்ம சிவாக்கு புரிய வச்சு ப்ளீஸ் இந்த நாடகத்தை நிறுத்துங்க. இல்லனா என்ன ஆகும்னே தெரியாது. அதோட சிவா இந்த ஹாஸ்பிட்டல் எம்டியா எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஏன்னா அவனை பத்தின ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை சிவா மெயின் ட்ரஸ்டியா இருக்கான்னு அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவனை பத்தின உண்மையை நாம மறைச்சு வச்சிருக்கிறதாலதான். கொஞ்சம் யோசிங்க.
ஒருவேளை அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் நம்ம கையை விட்டு போறது மட்டும் இல்ல, அது கூட சேர்த்து நம்ம குடும்பமும் ரொம்ப அவமானப்படுறோம் மாமா. மாமா, நீங்க தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ப்ளீஸ், உங்களால தான் சிவாக்கு புரிய வைக்க முடியும். எதையாவது செஞ்சு அவன் அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண வைங்க மாமா. அப்பதான் வேற எந்த பிரச்சனையும் ஆகாம இருக்கும். ப்ளீஸ் மாமா. சரிம்மா. வாங்க. இந்த பொண்ணு இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீ சைன் பண்ண மாட்ட. அதனால எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. கெட் அவுட். அப்பா, நீங்க என்ன? இல்ல சிவா, நீ எதுவும் பேசக்கூடாது. இந்த பொண்ணு உன் வாழ்க்கையில வந்ததுல இருந்து உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லார் வாழ்க்கையையும் நாசமாக்கிட்டா. இப்ப நான் இவளை உன் வாழ்க்கையை விட்டு வெளியே தூக்கி வீசதான் போறேன். இந்த பொண்ணுடைய தகுதியே இந்த வீட்டை விட்டு அவளை விரட்டி அடிக்கிறது மட்டும்தான். ஆமா, இவ மேல நீ கூட இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது உன்னோட தகுதியை மறந்துட்ட. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ கிரீஷ், எப்பவுமே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி உன்னோட அம்மா மந்திராங்கிறத நல்லா ஞாபகப்படுத்திக்கோ. அப்பா, அது என்ன அப்பா? நீ சொன்னங்கிறதுக்காக தான் நான் இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதுவும் தன்னைத்தானே நிரபராதின்னு நிரூபிக்க. ஆனா அவ அதை பண்ணல. நான் பண்ணது தப்புன்னு இந்த பொண்ணு நிரூபிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் கரெக்ட் தான். இந்த பொண்ணு தப்பானவன்னு நான் யோசிச்சது கரெக்ட் தான். நான் சரியா தான் யோசிச்சிருக்கேன். இந்த பொண்ணு ஜஸ்ட் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் நம்மளை சிக்க வைக்கிறதுக்காகவும் வந்திருக்கா. நீ எதுவும் பேசாத சிவா. இனிமே நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். நீ எதுவும் பேசாம இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணு. எந்த நல்ல நேரத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேனோ அது வந்துடுச்சு. மந்திரா, கிரீஷ், முன்னாடி வாங்க. போ சிவா, சைன் பண்ண. அங்க என்ன பாக்குற சிவா? இப்போ நீ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி தான் ஆகணும். டாக்டர் சிவா,
நீங்க செய்யாத குற்றத்துக்கான தண்டனையே நீங்க எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கணும்? ஒருவேளை நீங்க பேப்பர்ஸ்ல சைன் பண்ணீங்கன்னா அத நீங்க ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க தப்பு பண்ணீங்கங்கறத நிரூபணம் ஆயிடும். சிவா, நாங்கெல்லாம் வெயிட் பண்றோம்ப்பா. இதுல நானும் தப்பு பண்ணியிருக்கேன்னு அதுல நிரூபணம் ஆயிடும். ஆனா நம்ம 2 பேருக்குமே தெரியும் நம்ம எந்த தப்பையும் செய்யலன்னு. சிவா, அந்த பொண்ணோட பேசுறத நிறுத்திட்டு சீக்கிரமா சைன் பண்ணு. அப்படின்னா நீங்க ஏன் சைன் பண்ணணும்? சிவா, இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணு. நான் சைன் பண்ண முடியாது. என்ன? நான் இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ண மாட்டேன்ப்பா. நான் எல்லாருக்கும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கே தப்பு நடக்குது. அப்புறம் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், இன்னொருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க நல்லவங்களே கிடையாது. சொந்த உரிமையை விட்டு கொடுக்கறவங்க பலவீனமானவங்க. ஒருத்தருடைய உரிமையை பறிக்கிறது தப்பு. அதே மாதிரி நம்ம உரிமையை மத்தவங்க யாரும் பறிக்க அனுமதிக்க கூடாது. சொந்த உரிமையை விட்டு கொடுக்கிறவன் பலவீனமானவன். நீங்க பலவீனமானவர் இல்ல டாக்டர் சிவா. நான் ஒன்னும் பலவீனமானவன் இல்லப்பா. நான் என் பாட்டியோட சூப்பர் ஹீரோ. நான் நிச்சயமா சொல்றேன், போர்ட் மெம்பருக்கு என்னை விட பிசினஸ் சென்ஸ் நல்லாவே இருக்கு. ஆனா எந்த சென்சிட்டிவிட்டியோட இந்த ஹாஸ்பிட்டலை என்னால நடத்த முடியுமோ அந்த மாதிரி யாராலையும் முடியாது. எந்த சேவை உணர்வோட தாத்தா இந்த ஹாஸ்பிட்டலை நடத்தினாரோ அதே சேவை உணர்வோட இந்த ஹாஸ்பிட்டலை வேற யாராவது நடத்த முடியும்னா அது நான் தான், வேற யாரும் இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் வெறும் எனக்கு ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, என்னோட கனவு. உங்களுடைய கனவு, இந்த ரகுநாத் ஃபேமிலியோட கனவு. இதை என்னால யாருக்கும் தர முடியாதுப்பா. அதனால இந்த பேப்பர்ஸ்ல நான் சைன் பண்ணவே மாட்டேன். இந்த உலகம் உருண்ட எல்லா பாவத்துக்கும் டபுள் ரோல் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு. முகூர்த்த நேரம் முடிஞ்சிருக்கலாம், ஆனா இந்த வாய்ப்பை கை நழுவி போக நான் விடவே மாட்டேன். அப்படின்னா டாக்டர் சிவா, எங்க எல்லாரும் ஏன் இங்க வர சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் தெளிவா சொல்லுது, ஒருவேளை எந்த ட்ரஸ்டியாலேயாவது ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போறான் அவங்க ரிசைன் பண்ணி தான் ஆகணும். மறந்துட்டீங்களா? அந்த ரூல்ஸ்ல எல்லா போர்டு மெம்பர்ஸும் சைன் பண்ணியிருக்கோம், அதுல நீங்களும் தான். அதனால நீங்க அதை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். ஒருவேளை நீங்க போர்டை கோவப்படுத்தி தப்பிச்சலாம் நினைச்சா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணதாயிடும். எங்களால இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கு லெட்டர் எழுதி ஹாஸ்பிட்டல் லைசன்ஸே கேன்சல் பண்ண முடியும். நான் சைன் பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்ன சொன்ன? சரிப்பா, சரி. புள்ள அப்பாவுக்கு புத்தி சொல்ற நிலைமை வரும்னு நான் என்னைக்குமே நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் எனக்கு சரியா படல. சரி, நீ பாஸ், உன் விருப்பத்துக்கு நீ செய். இதுல நான் என்ன சொல்றது? இல்லப்பா, நான் அப்படி. சிவா, உனக்கு எல்லாமே ரொம்ப நல்லா புரியும், எல்லாத்தையும் கரெக்டா செய்வ. ஆனா சிவா, வெளியாட்களுடைய நட்பு உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டதுனாலதான் உனக்கு உன் வீட்டு ஆட்களோட அருமை தெரியல.
ஹாஸ்பிடல்ல நீயே வச்சுக்க. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். இவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கெடுத்துருவாரு போல இருக்கே. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். ஒருவேளை நீ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணலன்னா நீ இந்த வீட்டை விட்டு ஒரே அடியா வெளியே போயாகணும். பிரமாதம் மாமா, செமையா அடிச்சிங்க. இமோஷனல் 6. ஆனா உனக்கு ஹாஸ்பிடல் வேணும்னா நீ உன் அப்பாவை தியாகம் செஞ்சாகணும். முடிவு உன் கையில தான் இருக்கு சிவா. உனக்கு ஹாஸ்பிடல் வேணுமா இல்ல அப்பாவா?